ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி ஆடிப்பூரம் ஸ்பெஷல் ஒரு சுவையான டேஸ்டியான சேமியா சவரிச்சி பாயாசம் தான் செய்ய போகிறோம். கல்யாண வீட்டு பாயாசம். அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்களை உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் ஜவ்வரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கணுனாலும் வைக்கலாம், இல்லை வாஷ் பண்ணதுமே நம்ம சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். ஆனால் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஜவ்வரிசியை நம்ம அதோடு சேர்த்துக்கிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். ஜவ்வரிசி நல்லா வெந்துடணும். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. சில்வர் பாத்திரத்தில் வைக்கையில் கவனமாக கிண்டி விட்டுக்கிறணும், இல்லை அடி பிடிச்சிரும். கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். ஜவ்வரிசி வேக வைக்கையில் அப்பப்போ கிண்டி விட்டுறணும், இல்லை கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட இது பாயாசத்துக்கு போடுற சேமியாண்டே நம்ம கேட்கணும், இல்லை உப்புமா பண்ணுற சேமியா, கிச்சடி இதெல்லாம் பண்ணுற சேமியாவும் போடலாம். ஆனால் அது குழஞ்சி போயிடும். பாயாச சேமியான்றது நல்லா முழுசாகவே இருக்கும். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நெய்யிலலாம் வறுக்க தேவையில்லை. நார்மலாகவே அதை உடச்சி இப்போ ஜவ்வரிசியோடு சேர்த்துக்கிறலாம். முழுசாக போட்டாலுமே வெந்ததுமே நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாலே அது நல்லா உடஞ்சி வந்துடும். இப்போ சேமியா ஜவ்வரிசி ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 400 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். 100 கிராம் ஜவ்வரிசி, 100 கிராம் சேமியா சேர்த்துருக்கேன். அதுக்கு 400 கிராம் போட்டேன். அப்போ தான் கரெக்டாக இனிப்பு நல்லாவும் இருந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வரணும். அந்த ஜீனி ஜவ்வரிசி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 4 ஏலக்காயை இடித்து அதோடு சேர்த்துக்கிட்டோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு அதுவும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது கூட 200 ml பால் சேர்த்துருக்கேன். நான் பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பசும்பால் காய்ச்சி சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இது பாக்கெட் பால் நல்லா திக்னஸாக இருக்கும், அதனால் நான் 200 ml சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக சூடேறினாலே போதும். இப்போ இறக்கி வச்சுட்டு இப்போ பாயாசத்துக்கு ஒரு தாளிப்பு போட போகிறோம். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். நெய் கொஞ்சம் சூடான உடனேயே தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறணும். நெய்யை ரொம்ப காய விட்டுறக்கூடாது. போட்டவுடனே முந்திரி பருப்பு இதெல்லாம் ரொம்ப கரிஞ்சு போயிடும். லைட்டாக சூடுலேயே நம்ம போட்டு வறுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வாசனையும் நல்லாயிருக்கும், அது நல்லாவும் பொரிஞ்சிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்ந்து அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறணும். இப்போ பாயாசத்தில் சேர்க்குறதுக்கு முன்னாடி அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்தோடனேயே இப்போ திராட்சை முந்திரி இதெல்லாம் வறுத்து வச்சதை நெய்யோடு சேர்த்து ஊற்றிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வாசனை கமகமண்டு வரும். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம சேனலில் பாயாச வெரைட்டிஸ் நிறையா போட்டிருக்கோம். திணை பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம், பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் போட்டிருக்கோம். ஆல்ரெடி சேமியா பாயாசம் போட்டிருக்கோம். அதில் கோவாலாம் சேர்த்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஈஸியாக சிம்பிளாக செய்கிற பாயாசம், கல்யாண வீட்டு பாயாசம். நம்மளோட சுவையான பாயாசம் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.